ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குது நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ அந்த யூடியூப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நான் வெள்ளி சனி நேரம் பார்த்தேன், அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. அதனால் கிடைக்கிற கேப்லலாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த டேகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக். டேகுன்றது பார்த்தீங்கன்னா வீடியோட அந்த மோர் ஆப்ஷனில் போய் டேகுன்றது கொடுப்பீங்க. இந்த டேகும் ஹேஷ்டேகும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா டைட்டிலில் ஹேஷ்டேக் போட்டு ஷார்ட்ஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு ஷார்ட்ஸுன்றது மென்ஷன் பண்ணணும். டேக்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் டேக்கில் வந்து நார்மலாக ஷார்ட்ஸ்ன்னு போட்டு கம்மா போட்டிங்கன்னா அது ஒரு டேக்கை வந்து ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது டேக்காக எது இருக்கணும் அப்படின்னா, உங்கள் வீடியோவில் எதை பற்றி பேசுகிறீங்களோ அதோட ஒரு மையக்கரு பார்த்திங்கன்னா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ரீரங்கம் முருகன் கோயில் அப்படின்றது செகண்ட் டேக்காக இருக்கணும். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், டேக்லேயும் போடுங்க. மூணாவது டேக்காக உங்களோட சேனல் நேமை பார்த்தீங்கன்னா போடுங்க. ஏன்னா உங்கள் சேனல் நேம் கண்டிப்பாக ஒரு யூனிக்கான ஒரு இதாக தான் இருக்கும். யாரும் வச்சுருக்கிற நேமே நீங்கள் வச்சுருக்கிறதில்ல. அப்படி நீங்கள் யாரும் வச்சுருக்கிற நேமை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனல் நேமை மாற்றிடுங்க. கொஞ்சம் யூனிக்காக புதுசாக பார்த்தீங்கன்னா வைங்க. ஓகேவா? ஸோ சேனல் அடுத்த டேக்கு ஃபுல்லாமே அந்த விலாகில் நீங்கள் எதெல்லாம் மெயினாக காமிச்சிருக்கீங்க. இப்போ மதுரை டு ஈரோடு போயிருக்கீங்கன்னா மதுரை டு ஈரோடு பஸ் விலாக் அந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி நீங்கள் வீடியோவில் எதாவது சொல்கிறீங்க, கோவிலில் கொடுத்த பிரசாதத்தை பற்றி எதாவது பேசியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி போடுங்க. ஸோ இதெல்லாம் டேக்கில் போடுங்க. மெயினான என்ன விஷயம், நீங்கள் கோவிலுக்கு போடுறது தான் அதில் மெயின். கோயிலை பற்றி தான் நான் போட போகிறேன்னா அந்த கோவிலை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து போடணும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ மதுரையில் உள்ள ஃபேமஸ் ஜிகர்தண்டா போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸு மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டான்றது ரெண்டாவது டேகு, மூணாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேமு, நாலாவது பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்ற ஹேஷ்டேக்கு, ஜிகர்தண்டா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கு, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஜிகர்தண்டா அப்படின்ற ஹேஷ்டேக்கு, நாலாவது பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா டேஸ்ட், அதுக்கப்புறம் மதுரை ஜிகர்தண்டா ரிவ்யூ, இந்த மாதிரி அந்த இதை சம்மந்தப்பட்ட ஒரு டேகாக யூஸ் பண்ணணும். நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் இல்லை இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சில ஹேஷ்டேக் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு அப்படி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அன்றைக்கி தேதிக்கு வேணால் ஒரு 2-3 நாளைக்கு பீக்கில் கொண்டு போகும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டதாக தான் வரும். திடீர்னு செக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சி போடுவானுங்க. யூடியூப் எப்போ பிடிப்பான்னு தெரியாது, ஆனால் பிடிச்சி போடுவானுங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் வீடியோக்கு என்ன ரிலேட்டடாக இருக்கோ அந்த டேக்கை யூஸ் பண்ணுங்கள். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மதன் கௌரி, தமிழ் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பெரிய பெரிய யூடியூபர்ஸோட சேனல் நேம்லாம் பார்த்தீங்கன்னா டேக்கில் போடுவீங்க. அப்படி தயவு செஞ்சு போடாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டக்குன்னு ஒரு வியூஸை கொடுத்தாலும் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி போயிடும். மதன் கௌரின்னு டைட்டில் வச்சு போட்டானாப்பில் நம்ம வீடியோ பார்க்கவா போகிறாங்க? ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். மதன் கௌரின்னா அவருன்னு தெரியும், அதனால் அதுதான் பார்ப்பாங்க. டெக் பாஸ்ன்னு போட்டாலும் அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்புகளை பண்ணாதீங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 3 லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபில் நம்ம எழுதுவோம்ல, வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை ஒரு 3 லைனுக்கு பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை பற்றி பேசுகிறேன், என் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரியல்மி ஜிடி மாஸ்டர்னா ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன், ஐஃபோன் 13 ப்ரோன்ட்டு அதில் உள்ள கேமரா ஸ்பெக்கு, பேட்டரி ஸ்பெக்கு அதெல்லாம் போட்டிருப்பேன். அதில் நான் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்லேயே ஐஃபோன்றது போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிற சென்டென்ஸ்லேயே ஐஃபோன்ற மென்ஷன் ஆயிருக்கும். அது போக டேக்லேயும் மென்ஷன் ஆயிருக்கும், டைட்டிலையும் மென்ஷன் ஆயிருக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் அந்த ஐஃபோன்றது மென்ஷனாக இருக்கிறதுனால சரி இவன் ஐஃபோனை பற்றி தான் போடுறான்னா ஐஃபோன் வீடியோ யாராவது பெரிய சேனலில் பார்த்தா கூட என் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே செகஷனில் காட்டும். ஸோ டைட்டில், டேகு, டிஸ்கிரிப்ஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுன்றது கிடைக்கும். மற்றவங்களோட டேகையோ மற்றவங்களோட சேனல் நேமையோ இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு வார்த்தையிலையோ உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அது பண்ணவும் கூடாது. இது முக்கியமான விஷயம். சரி, இது ஒரு விஷயமா. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பிஎன் எடிட்ரு, இன்ஷாட்டு, கைன் மாஸ்டர்லாம் டிஃபால்ட்டாக ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் போட்ட அன்றைக்கி கிளைம் வரலைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் கிளைமுன்றதை கொடுத்து விட்டுருவானுங்க. அப்புறம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. யூடியூப்பில் அப்லோட் ஆகி ஒரு 1,00,000 வியூஸ் போயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த கிளைம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அது ரீப்ளேஸ் ஆடியோ கொடுத்தா கூட மொத்த ஆடியோவும் மியூட் ஆகிடும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தா கூட அதுவும் மியூட் ஆயிரும், வேறு ஒரு பிஜிஎம் போடுற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப பிரயோஜனமே இருக்காது. கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து
எதுவுமே சரி வீடியோ டிலீட் பண்ணவும் மனசு என்னடா 1,00,000 வியூஸ் போயிடுச்சு, திருப்பி நம்ம கொடுத்தா வியூஸ் போகுமான்னு சொல்லி ஒரு பதட்டம் வேறு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் இருக்கிற மியூசிக்கை யூஸே பண்ணாதீங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி மியூசிக் யூஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஆடியோ கிரெடிட் கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் போட்டவங்க பேரை போடுங்கன்னு. ஆனால் அப்படி போட்டாலுமே சில நேரம் வந்து கிளைம்ன்றது வரத்தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லையா ரொம்ப ரொம்ப மைல்டாக உங்கள் உங்கள் வாய்ஸ் ஓவரோட ஆடியோ 100% இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஆடியோ 5% வச்சுட்டு நீங்கள் லவுடாக பேசுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மெர்ஜ் ஆகி அந்த ஆடியோவுக்கு கிளைம்ன்றது வராது. இந்த மாதிரி நான் நிறையா இடத்துல ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஃபுட் விலாக் சேனல்லாம் சினிமா பாட்டே யூஸ் பண்ணாலும் ரொம்ப 5% 6% மட்டும் ஆடியோவோட இதை வச்சுட்டு என்னோடய வாய்ஸ் ஓவர்ஸ் வந்து 100% வச்சு நல்லா கத்தி பேசுவேன். அப்படின்றப்ப ஈஸியாக டிடெக்ட் ஆகாது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கீழே தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகேவா? மேற்கொண்டு தான் சந்தைகள் யூடியூப் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா கீழே தெரிவிங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.